அனைவருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? 2ஆம் ஆண்டு இயற்கை வேளாண் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் இந்த கரூர் அனைத்து மக்களுக்கும், இந்த ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், காலையிலிருந்து வந்து சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அனைத்து அதிகாரிகள், மாணவ செல்வங்கள், பேராசிரியர்கள், காவல்துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே நான் சொல்ல போது புதுசாக சொல்லல, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் நம்மாழ்வார் சொன்னதை ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பல இடங்களில் நானும் நம்மாழ்வாரும் போகும் வானகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் தோட்டத்தில் போய் மேட்டு பாத்தி, இருமடி பாத்திலாம் போடுவோம். இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் வந்து மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்து ஜெயராம் ரமேஷ் இருந்தப்ப அந்த பீரியடில் ஒவ்வொரு ஊர்லேயும் தென்னிந்திய மரபணு மாற்று எதிர்ப்பு சங்கம்னு சொல்லி ஒரு சேஜின்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து, அந்த அமைப்பு மூலமாகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மாழ்வார் சொல்வார், அந்த ஊரில் போய் அந்த ஊரில் ஒரு பேரை சொல்லி அவர்கிட்ட கத்திரிக்காய் இருக்கும், அந்த ஊரில் ஒரு பேரை சொல்லி அவர் காய் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி 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 குறைந்தது 28 மாவட்டங்களில் நடத்தினோம். மரபணு மாற்றப்பட்ட வரக்கூடாதுக்கு சேஜின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை ஏற்பாடு பண்ணோம். அந்த மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விவசாயிகளையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் இயற்கை விவசாயிகளை சந்தித்து அதன் மூலமாக தான் விதைகள் மூலமாக விதைகளை எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்லி கொடுத்து தான் ஒவ்வொரு 28 மாவட்டத்திலையும் நடத்தி அது மூலமாக தான் விதை பரவலாக்கம் செஞ்சோம். அதனால் நம்ம காலையில் பசங்களை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற, எவ்வளோ நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மாழ்வார் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற அளவுக்கு இருக்கிற ஆர்வம் நம்ம குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதுல ஆர்வம் இல்லை. அதனால் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் ஒரு 2000 நம்மாழ்வார் இறக்கிறதுக்கு முன்னாடி சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடத்துல தான் நடந்துச்சு. மதுரை, சென்னை இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ ஊருக்கு விதை திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. இதை நீங்கள் விளையாட்டாகவோ பொழுதுபோக்காகவோ பார்க்காமல் இது அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்துக்கூடிய விஷயமாக செய்ய வேண்டும். பின்னாடி உட்காந்துருக்க பூச்சி செல்வங்களாம் அவரோட நிகழ்ச்சியெல்லாம் முதல்ல பெரிய பெரிய இடங்கள்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து உலகம் பூரா இன்றைக்கி எங்கெங்கேயே இருந்தவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது பூச்சி. ரசாயன உரங்களையும் பூச்சிகளையும் மருந்துகளையும் அடித்து தான் நம்ம வந்து பலவிதமான நோய்களை உருவாக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு பேருந்தில் ஏறினாலும் சரி, ஒரு விமானத்தில் ஏறினாலும் சரி, ஒரு ரயிலில் ஏறினாலும் சரி, ஒவ்வொருத்தருடையும் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையோட பை கையில் இருக்கும். பெரிய பெரிய மருத்துவமனை, புகழ்பெற்ற மருத்துவமனை பை இருக்கும். எல்லாம் இன்றைக்கி மாறணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஒவ்வொரு ஊருக்கும் புற்றீசல் போல பெருகி கொண்டிருக்கிறது. முதலிலே 2000 ஆண்டிலே 2000 வருஷத்தில் காட்பாடியில் சிஎம்சியில் மட்டும்தான் கருத்தரிப்பு மையம் வந்து தோன்றுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 50 மருத்துவமனை இருக்கிறது. இது வீழ்ச்சியா வளர்ச்சியா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இன்றைக்கி கருத்தரிப்பு மையங்கள் தொடங்கிட்டு இருக்காங்க. சென்னையில் மட்டும் ஒரு 1000 மருத்துவமனைக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் ஏன் எங்கே சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள் மாறி போச்சு, கலாச்சாரம் மாறி போச்சு, எல்லாம் மருத்துவம் பெருகி போச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய எங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு விவசாயம் பக்கத்தில் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதரிங்க. இயற்கை விவசாய பொருளை விற்பனை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆதரிங்க. அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்கள் எடுத்து பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய கலாச்சாரம், என்னோட திருவிழாவோட நோக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய கத்திரிக்காய் மணப்பாறை கத்திரிக்காய். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு 35 கிலோமீட்டருக்கு ஒரு தாலுக்கா வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நெல், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கத்திரிக்காய், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அந்தந்த ஊருக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லாமே இன்றைக்கி எங்கேருந்து வாங்குகிறோம்? எல்லாம் மார்க்கெட்டில் சந்தையிலேருந்து தான் வாங்குகிறோம். அவன் என்ன உரம் போட்டான், என்ன களைக்கொல்லி அடித்தான், என்ன பூச்சி மருந்து அடித்தான் என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஆதரிங்க. இதான் நம்மாழ்வார் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம், தாரக மந்திரம். எல்லாமே இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. இயற்கை விவசாயம் செய்கிறவங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பஞ்சகவியா போடுங்க, மண்புழு உரத்தை போடுங்க, பூச்சி வரட்டி போடுங்க, எல்லாமே இருக்குது. எங்கேயும் போய் நீங்கள் கற்றுக்க வேண்டியதில்லை. வானகத்தில் கிட்டத்தட்ட முதல்ல வானகம் ஓப்பன் பண்ண முடிய ஆழ்வாருடன் 5 நாட்கள் பசுமையுடன் மூலமாக நிறைய நிகழ்ச்சி நடத்தினோம். நபார்டு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நபார்டு பணம் கொடுத்து ஆழ்வாருடன் 5 நாட்கள் இலவசமாக 3 வேளை உணவும் போட்டு 5 நாட்கள் பயிற்சி எடுத்தாங்க. அதில் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்காங்க.
அதனை தொடர்படுத்தணும். இந்த இயற்கை வேளாண் துறையில் இருக்கிற வந்தோம் பார்த்தோம் பொழுது போகணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போய் இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கண்ணா.